வாக்குகளை பெற்றுள்ளன. அதிமுக ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாமல் இருப்பது ஒன்றும் புதிதல்ல. ஜெயலலிதா தலைமை பதவியை வகித்த போது கூட அது நடந்திருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது கூட்டணியின் பலத்தை பொறுத்து அமையும். ஆனால் அதிமுக கூட்டணி ஒருபோதும் 30% குறைவான வாக்குகளை பெற்றதில்லை. இந்த முறை அதிமுக கூட்டணி அதற்கும் கீழே 23% குறைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக கூட்டணியும் 3% வரை வாக்குகளை இழந்தே இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் இருந்த நிலையில் கூட தனது அடிப்படையான வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்து கொண்டுள்ளது.